கேப்டன் தொலைக்காட்சியில் நண்பகல் செய்திகளை வழங்குவதற்காக மோனிஷா. முக்கிய செய்திகள். கேப்டன் விஜயகாந்துடன் மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சந்திப்பு. எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து ஆலோசனை. கும்மிடிப்பூண்டியில் இன்று முதல் கட்ட பிரச்சாரத்தை துவக்குகிறார் கேப்டன் விஜயகாந்த். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டுகிறார். கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் தாமே எதிரி என கேப்டன் விஜயகாந்த் பேச்சு. கேப்டன் கட்டுப்பாட்டிலேயே தேமுதிக உள்ளதாக திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். மருத்துவ படிப்புகளுக்கு அகில இந்திய பொது நுழைவுத் தேர்வு நடத்த அனுமதி. உச்சநீதிமன்றம் உத்தரவு. தமிழக மக்கள் விரும்பும் வெற்றி கூட்டணியில் தமாக இணைந்துள்ளது. ஜி.கே. வாசன் பேட்டி. விரிவான செய்திகள். தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து இன்று முதல் தமது முதல் கட்ட பிரச்சாரத்தை கேப்டன் விஜயகாந்த் துவக்குகிறார். தமிழக சட்டப்பேரவை தேர்தல் மே 16ஆம் தேதி நடைபெறுகிறது. இத்தேர்தலில் தமிழக அரசியல் வரலாற்றில் முன்னெப்போதும் இல்லாத வகையில் திமுக மற்றும் அதிமுகவிற்கு மாற்றாக கேப்டன் விஜயகாந்தை முதலமைச்சர் வேட்பாளராக முன்னிறுத்தி தேமுதிக மக்கள் நல கூட்டணி களம் இறங்குகிறது. மாணவர்கள், மாற்றம் வேண்டுபவர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள் என பல்வேறு தரப்பிலும் இருந்து இந்த கூட்டணிக்கு நாளுக்கு நாள் ஆதரவு அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தமது முதல்கட்ட பிரச்சாரத்தை கேப்டன் விஜயகாந்த் இன்று துவக்கினார். திருவள்ளூர் கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட கும்மிடிப்பூண்டி, பொன்னேரி, மாதாவரம், திருவொற்றியூர் ஆகிய தொகுதிகளில் போட்டியிட உள்ள தேமுதிக மக்கள் நல கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து கும்மிடிப்பூண்டி பேருந்து நிலையம் எதிரில் இன்று அவர் பேருரை நிகழ்த்துகிறார். வரும் 17ஆம் தேதி வரை பல்வேறு இடங்களில் கேப்டன் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளதாகவும் இதில் கூட்டணி கட்சிகளை சேர்ந்தவர்கள் திரளாக கலந்து கொள்ள வேண்டும் என தேமுதிக தலைமை கழகம் கேட்டுக் கொண்டுள்ளது. தேர்தல் கூட்டணி வைக்க 1500 கோடி பணம் வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டை மறுத்துள்ள கேப்டன் விஜயகாந்த், ஜெயலலிதாவுக்கு கருணாநிதிக்கும் தாமே எதிரி என தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் மாமண்டூரில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி சார்பில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற தேர்தல் சிறப்பு மாநாட்டில் அலைக்கடல் என திரண்டிருந்த மக்கள் மத்தியில் எழுச்சி உரையாற்றிய கேப்டன், கருணாநிதிக்கும் ஜெயலலிதாவுக்கும் தாமே எதிரி என்று கூறினார். ஆனால் மு.க. ஸ்டாலினுக்கு அவரும் அவரது எண்ணங்களும் தான் எதிரி என கூறினார். மதவிலக்கு விவகாரத்தில் ஜெயலலிதா கபடம் நாடகம் ஆடுவதாக கேப்டன் விமர்சித்தார். மக்கள் அளித்த பதவியை மதித்தே சட்டசபையில் தாம் அமைதியாக இருந்ததாக அவர் கூறினார். தேர்தல் கூட்டணி வைக்க 1500 கோடி பணம் வாங்கியதாக எழுந்த குற்றச்சாட்டை திட்டவட்டமாக மறுத்த கேப்டன், தங்கள் கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் நல்லவர்கள் வெல்வது நிச்சயம் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். கலைஞருக்கு எதிரி யாரு? ஜெயலலிதா. ஜெயலலிதாவுக்கு எதிரி யாரு? கலைஞர். 2 பேருக்கு எதிரி யாரு? விஜயகாந்த். 2 பேருக்கு யார் எதிரின்ற விஜயகாந்த். மு.க. ஸ்டாலினுக்கு எதிரி அவருக்கு அவரே தான். அவருடைய எண்ணங்களும் அவருடைய இதுதான் அவருக்கு அவரே. இவர் சொல்றாரு, யாரு? ஜெயலலிதா சொல்லுவோம், நான் டாஸ்மாக் கடை அடுத்த இடம் வந்தா நான் மூடிடுறேன், இந்த இடம் முடுங்களேன். எவ்வளவு கத்துனாங்களே அண்ணன் வைகோவர்களும் விடுதலை சிறுத்தைகள் தலைவர் இவரும் தொல் திருமணம் ஐயாவும் கத்தணும், நானும் தான் கத்தணும், எல்லாரும் தானே கத்தணும். கத்தி இறந்தாரே ஒருத்தர் சிசி பெருமாள், அவருக்காக கூட குரல் கொடுத்த என்னாச்சு? ஆனா எல்லாருமே சொல்றாங்களாம், இந்த மாதிரி அடுத்த தடவை படிப்படியா குறைக்கிறேன். அத்தவ சனாதன் அவர்கள் சொன்னார்கள், ஏன் அத்தம் அப்படின்னு நான் சட்டசபையில் பேசும்போது என்ன சொன்னாங்கன்னா, ஏன்னா எனக்கு பயம் இல்லை, எனக்கு எம்எல்ஏ நீங்க கொடுத்து உங்களுக்காக தான்
இருக்கிறேன். நீங்க கொடுத்த பதவி துச்சமா நினைக்க கூடாதுல்ல, அதனாலதான் கம்மல் இருந்தேன். அந்த இதுக்கு ஏன் கையெழுத்து போடுறாரு நீங்க எல்லாம் எழுதும் போது கூட நான் சும்மா இருந்தேன். இன்னைக்கு அவர் வழக்கம் சொல்ல கையெழுத்து போடுறதா இல்லாட்டி அதையும் தின்றுவாங்கல்ல. இவங்க ஏமாத்தி திருடிட்டாங்கண்ணா. யார் திருடுவார்கள்? ஆட்சியாளர்கள் திருடிட்டாங்கண்ணா. எனக்கு காரு நவ படைச்சேன். எதிர்கட்சி தலைவர் காரு எனக்கு வேணா, நீ என்னையா நீ வச்சுக்கிய அப்படின்னு எல்லாரும் எடுத்துட்டு போனேன். எல்லாம் எடுத்துட்டாங்க. இது வரைக்கும் நாங்கள் எந்த காரும் எந்த பழமை உடனே எதிர்கட்சி தலைவர் பிடுங்குறாங்களா? பிடிக்கிட்டு போங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் இன்னைக்கு நாங்கள்லாம் சேர்ந்திருக்கோம். கூட்டணி எதுக்காக சேர்ந்திருக்கோம்? நல்ல ஆட்சி அமையணுங்கிறது தானே. மக்களுக்கு ஏதாவது நல்லது பண்ணுங்க, நல்லவர்கள் எல்லாம் நல்ல நிச்சயம் வெல்வது நிச்சயம். நாங்கள்லாம் ஒன்று சேர்ந்திருக்கோமே இதற்காக என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும். பிரம்மாண்டமாக நடைபெற்ற இந்த மாநாட்டில் 6 கட்சிகளை சேர்ந்த லட்சக்கணக்கான தொண்டர்கள் மட்டுமின்றி மாற்றம் வேண்டும் என நினைக்கும் புதிய இளைஞர்களும் பங்கேற்றனர். இதனால் காணும் இடமெல்லாம் மக்கள் தலைகளாக காட்சியளித்ததால் குலுங்கியது மாமண்டூர். இந்த மாநாடு தமிழக அரசியல் வரலாற்றில் புதிய சகாப்தத்தை படைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவித்துள்ளனர். கேப்டன் விஜயகாந்தை மக்கள் நல கூட்டணி தலைவர்கள் சென்னை கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை கழகத்தில் இன்று சந்தித்து பேசினர். தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது என்பது குறித்து இதில் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறுகிறார் நமது செய்தியாளர் வேல்முருகன். அவர் தரும் தகவலை தற்போது கேட்கலாம். வணக்கம் வேல்முருகன், உங்க தகவலை சொல்லுங்க. வணக்கம் மோனிஷா. தேமுதிக மக்கள் நல கூட்டணியின் தற்போது தொகுதி பங்கீட்டுக்கான பேச்சுவார்த்தை தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தேமுதிக மக்கள் நல கூட்டணி இதுவரைக்கும் மிகப்பெரிய அளவிலே வளர்ச்சியை பெற்ற ஒரு புரட்சிகரமான ஒரு கூட்டணியாக அமைந்திருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டதற்கு பின்னதாக தற்போது தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சியை இளைஞர்கள் மத்தியிலும் அதே போல புதிய வாக்காளர்கள் மத்தியிலும் அதே போல மிகப்பெரிய அளவிலே இருக்கக்கூடிய இந்த மாற்று சக்திகள் எனக்கூடிய அனைத்து வாக்காளர்களுக்கும் இது மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக அமைந்திருக்கிறது. இதற்கான தற்போது இந்த தொகுதி பங்கீடு, அதாவது தற்போது 104 தொகுதிகளில் தேமுதிக போட்டியிடுகிற இடங்களும் அதே போல மதிமுக தலைமையில் 29 இடங்களிலும் தமாக தலைமையில் 26 இடங்களிலும் அதே போல விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஒட்டுமொத்த தொகுதிகளும் எந்தெந்த தொகுதிகளில் எந்தெந்த கட்சிகள் போட்டியிடுவது என்கின்ற தரப்பாக தற்போது அந்த தொகுதி சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் தேமுதிக தலைமை கழகத்தில் நடைபெற்று வருகிறது. இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய ஒரு மாற்று சக்தியாக தேசிய முற்போக்கு திராவிட கழகமும் தமாக மக்கள் நல கூட்டணியும் தற்போது அமைந்திருப்பது மிகப்பெரிய ஒரு வரவேற்பை பெற்றிருக்கிறது. அதே போல இந்த தொகுதி பங்கீடிலும் மிகப்பெரிய அளவில் சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையினுடைய முடிவிலே இந்த தொகுதிகள் எந்தது என்பதை குறித்து முழு அறிவிப்புகள் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையில் அனைத்து தலைவர்களும் தற்போது பங்கேற்று இருக்கிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மோனிஷா. வேல்முருகன், உங்க விரிவான தகவலுக்கு நன்றி. தேமுதிக தமது கட்டுப்பாட்டில் இல்லை என திருமதி பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம் அளித்துள்ளார். மாமண்டூர் மாநாட்டில் பேசிய அவர் தேமுதிகவில் இருந்து விலகியவர்கள் தம் மீது சுமத்திய குற்றச்சாட்டுகளுக்கு மறுப்பு தெரிவித்தார். கோடிகளுக்கு ஆசைப்பட்டவர்கள் கேப்டனோ தாமோ இல்லை என்று ஆவேசம் தெரிவித்த அவர் கேப்டனின் கட்டுப்பாட்டில்தான் தேமுதிக இருப்பதாக விளக்கம் அளித்தார். தேசிய முற்போக்கு திராவிட கழகம், மக்கள் நல கூட்டணி மற்றும் தமாக கட்சிகள் இணைந்து இந்த கட்சி திமுக அதிமுகவுக்கு மாற்றாக தமிழகத்தில் திருப்புமுனையை ஏற்படுத்தி வரலாறை படைக்க போகும் கூட்டணி என்பதை இங்க கூட்டத்தை பார்க்கிறப்பயே தெரிகிறது. வரப்போகும் நமது ஆட்சி வெகு விரைவில் புனித ஜார்ஜ் கோட்டையில முதலமைச்சர் வேட்பாளராக நமது கேப்டன் அவர்களும் அவருடன் இணைந்து அனைத்து அமைச்சர்களுமாக நமது சகோதரர்கள் பங்கேற்று தமிழகத்திலே ஒரு லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்டு ஒரு நல்ல ஆட்சியை கூட்டணி மந்திரி சபை அமைத்து ஒரு புதிய வரலாறை படைப்பதற்கான அச்சாரமாக இதை நான் கருதுகிறேன். இந்த கூட்டணி சாதாரண கூட்டணி இல்லை. இங்கு அமர்ந்திருக்கிறார்களே அத்தனை தலைவர்கள், ஒரு நிமிஷம் அவங்கள பாருங்க.
கள்ளம் கபடம் இல்லாதவர்கள், அப்படி கற்று இல்லாதவர்கள், லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட ஒரு நல்ல தலைவர்கள். யாராவது ஒருவர் இவர்கள் மேல களங்கத்தை சுமற்ற முடியுமா? ஏதாவது ஒரு சின்ன அலிகேஷன் இவங்க மேல யாராவது காமிக்க முடியுமா? அத்தனை தலைவர்களும் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள். தமிழகத்திற்கு வேண்டியது இது போன்ற நல்ல தலைவர்கள் தானே தவிர வேற யாரும் இல்ல. இன்னைக்கு திமுகவை பார்த்து கரைபறியாத கரங்களுக்கு சொந்தக்காரர் என்று சொல்ல முடியுமா? அதிமுக கட்சியை பார்த்து லஞ்சம் ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சி என்று சொல்ல முடியுமா? ஆனால் இங்கு பாருங்கள், தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக கூட்டணிக்கு இணை இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த அணியும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவு நாளைக்கு நிச்சயமாக திருப்புமுனையையும் சரித்திரத்தையும் படைக்க போகும் ஒரு கூட்டணி. இந்த கூட்டணி வெறும் தலைவர்களால் உருவாக்கப்பட்ட கூட்டணி அல்ல. இந்த கூட்டணி ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களால் வரவேற்கப்பட்ட கூட்டணி. கடந்த 50 ஆண்டு கால அதிமுக திமுக ஆட்சி காலத்தில் தமிழக வாழ்வாதார பிரச்சினைகள் நிறைவேற்றப்படாமல் புறக்கணிக்கப்பட்டதாக தெரிவித்தார். மதுவிலக்கு படிப்படியாக நடைமுறைப்படுத்தப்படும் என்ற ஜெயலலிதாவின் வாக்குறுதி ஏமாற்று வேலை என விமர்சித்தார். தேமுதிக மக்கள் நல கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தலைவர்கள் கரைபடியாத கரங்களுக்கு சொந்தக்காரர்கள் என்றும், ஆனால் திமுகவும் அதிமுகவும் அதை பற்றி பேச முடியுமா என கேள்வி எழுப்பினார். கேப்டன் தலைமையில் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதி என அப்போது அவர் சூளுரைத்தார். சிறுதாவூர் பங்களாவில் கண்டெய்னர் லாரிகளில் பணம் கொண்டு சென்றது தொடர்பாக புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் சோதனை நடத்தாதது ஏன் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கேள்வி எழுப்பியுள்ளார். சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா மீண்டும் சிறை செல்ல வாய்ப்பு உள்ளதாக கூறிய அவர் 2G ஊழல் வழக்கில் ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு என குற்றம் சாட்டினார். சிறுதாவூர் பங்களாவில் இவ்வளவு பணத்தை கொண்டு வச்சிருக்காங்க. 2 கண்டெய்னர். தம்பி மல்லை சத்யாதான் நமக்கு உடன் தகவல். மின்னல் வேகத்தில் 10 லாரி பணம். என் மேல கேஸ் போட்டிருக்கீங்க. ப்ரூவ் பண்ணலன்னா 3 வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பலாம். நான் கவலைப்படல. சோதித்தீர்களா? ராஜேஷ் லக்கானி கலெக்டர் எஸ்பி கிட்ட கேட்டீங்க. அவங்க ஜெயலலிதாவின் எடுபிடிகள். அந்த கலெக்டர் எஸ்பியும் போலீஸ் எதுக்கு போச்சு? சிறுதாவூர் பங்களாவில் இருக்க பணத்தை பாதுகாக்க போச்சு. பணத்தை நாளைக்கு பட்டுவாடா பண்ண போலீஸ் கூட வரும். 108ல வரும், எஸ்பி கார்ல வரும். இது நடந்தது. விவசாய பெருமக்களே, உங்களை பாழ்படுத்திய இந்த 2 கட்சிகளை, ஊழல் திமிங்கலங்களை நாங்கள் ஆட்சி படத்துக்கு நெருங்க விட மாட்டோம். 2 பேரும் கூண்டில் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். திமுக தலைமை திமுக தொண்டர்கள் அல்ல. அண்ணா திமுக தலைமை அண்ணா திமுக தொண்டர்கள் அல்ல. ஒரு பக்கம் சொத்து குவிப்பு வழக்கு தலைக்கு மேல் கத்தி தொங்குகிறது. ஜெயலலிதா பரப்புர அக்ரஹார ஜெயிலுக்கு போறது போல மீண்டும் சிறை பிரவேசம் செய்ய வேண்டிய நிலைமை ஏற்பட்டாலும் ஏற்படலாம். நான் நீதிபதியின் தீர்ப்பை முன்கூட்டி சொல்ல முடியாது. There is a danger. ஒரு பேராபத்து அவர்களுக்கு இருக்கிறது. அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமைக்கு 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு கத்தி போல் தொங்குகிறது. இதில் பலிகடாக்கப்பட்டவர் கனிமொழி. பெரும்பணத்தை பெற்றுக் கொண்டவர் மிஸ்டர் மு.க. ஸ்டாலின். நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். சாதிக் பால்பா 4 முறை பங்களாவிலே ஸ்டாலினை சந்தித்ததற்கு நான் ஆதாரம் வைத்திருக்கிறேன், சாட்சியம் வைத்திருக்கிறேன். எதற்கு சந்தித்தார்? பணம் ஆயிரக்கணக்கான கோடிகள் அட்டை பெட்டிகளிலே வந்தது. எந்த இடத்தில் பரிமாறப்பட்டது என்ற ஆதாரம் நான் வைத்திருக்கிறேன். தமிழகம் முன்னேற்ற பாதையில் பயணிக்கவும் வளமான மாநிலமாக மாறுவதற்கும் ஒரே பதில் கேப்டன் விஜயகாந்த் மட்டுமே என தமாக தலைவர் ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். வேறையில்லா திண்டாட்டம், தொழிற்சாலைகளிலே பின்னடைவு, மொத்தத்திலே தமிழகத்தினுடைய வளர்ச்சி தடைபட்டு போயிருக்கிறது என்பதுதான் உண்மை நிலை. இதற்கான ஒரே பதில் நம்முடைய மதிப்பிற்குரிய கேப்டன் விஜயகாந்த் அவர்களது தலைமையிலே ஆட்சி மாற்றம். இதுதான் இதற்கான ஒரே பதில் என்பதை இந்த நேரத்திலே நான் ஆணித்தனமாக கூற விரும்புகிறேன். நண்பர்களே, மக்கள் நல்லவர்களை விரும்புகிறார்கள்.
நாணயமானவர்களை விரும்புகிறார்கள். இந்த மேடையிலே அமர்ந்திருக்கும் தலைவர்கள் நல்லவர்கள், நாணயமானவர்கள், வல்லவர்கள், நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், சித்தாந்தவாதிகள், செயல் வீரர்கள், விவேகமும் வேகமும் கொண்டவர்கள். இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை ஆளக்கூடிய 100% தகுதி பெற்ற தலைவர்களே இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள். என்னை சேர்த்து 6 தலைவர்கள் சார்பாக நான் தமிழக மக்களை கேட்டுக் கொள்கிறேன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். நல்லாட்சியை தருகிறோம். வளமான தமிழகத்தையும் வலிமையான பாரதத்தையும் எங்களால் ஏற்படுத்த முடியும். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் அது 6 தலைவர்களுடைய வெற்றி அல்ல, அதற்கு நேர்மாறாக தமிழக மக்களுடைய வெற்றி, தமிழக இளைஞர்களுடைய வெற்றி என்று நான் குறிப்பிட விரும்புகிறேன். சிறிய இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். சமூக பாதுகாப்பு திட்டங்கள். வரும் சட்டமன்ற தேர்தலில் தேமுதிக மக்கள் நல கூட்டணி 140 தொகுதிகளில் வெற்றி பெற்று கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் ஆவது உறுதி என்று தேமுதிக இளைஞர் அணி செயலாளர் LK சுதீஷ் தெரிவித்தார். மக்கள் விரோத ஆட்சியை நடத்தி வரும் அதிமுக, திமுக கட்சிகளை ஆறுமுகம் கொண்ட இந்த கூட்டணி அகற்றும் என்றார். 140 தொகுதிகளில் இந்த கூட்டணி அமோக வெற்றி பெற்று மே 23ஆம் தேதி மதுரையில் கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சராக பதவி ஏற்பது உறுதி என LK சுதீஷ் நம்பிக்கை தெரிவித்தார். அன்னைக்கு அண்ணா கேப்டனை வாழ்த்த வீட்டுக்கு வந்தாரு. அப்ப என்னோட கை பிடிச்சு தமிழகத்தினுடைய அடுத்த முதல்வர் நம்முடைய கேப்டன் வரணும் அப்படின்னு ஆசைப்பட்டாரு. முதல் அவருதான். இன்னைக்கு கருத்து கணிப்பு கிட்ட பாத்தீங்கன்னா 140 தொகுதி நம்முடைய கூட்டணி அமோக வெற்றி பெறும் அப்படி ஒரு செய்தி வந்திருக்கு. இன்னைக்கு அப்படி ஒரு நாள் போகும்போது அங்க போனாக்க ஒரு ஆடுகள் நிறைய ஆடு இருந்தது. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஓனாய் அங்க இருக்கிற ஆடுகள் எல்லாம் சாப்பிட்டு இருந்தது. அதை பார்த்த அந்த மனிதர் அதை விரட்டி போறாரு, வெளியே போறாரு. திரும்பி அதை விரட்டி அடிச்சுட்டு திரும்பி வராரு. அப்ப பாத்தீங்கன்னாக்கா நரி ஆடு அடிச்சு சாப்பிட்டு இருக்கு. அந்த நரியை மீண்டும் அதை அடிச்சு துரத்துறாரு. மறுநாள் பாத்தீங்கன்னாக்கா இன்னொரு நபர் வராரு. அதே போல ஆடு அந்த இது ஓனாய் சாப்பிடுது, விரட்டுறாங்க. திரும்பி வராரு, நரி சாப்பிடு, துரத்துறாங்க. இப்படி டெய்லி பாத்தீங்கன்னா நடக்குது மாதிரி. அப்ப அந்த ஊர்ல எல்லாம் பேசுறாங்க, ஓனாயும் நரியும் ஒழிக்கணும்னாக்கா நீங்க எல்லாம் ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேர்ந்தாதான் அதை அடிக்க முடியும் அப்படின்னு. அப்ப எல்லாம் சேர்ந்து பேசுறாங்க. அப்போ இதுக்கு மேல தனித்தனியா போனோம்னாக்க நடக்காது. நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓனாயும் நரியும் ஓட வைப்போம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓனாய் என்றது அதிமுக, நரி என்றது திமுக. இதை காப்பாற்ற வேற யாரும் இல்ல, இங்க ஆறுமுகம் கொண்ட நம்முடைய முருக அந்த பாத்தீங்கன்னாக்க நம்ம ஆறுமுகம் நீ சேர்ந்து மக்களை காப்பாத்து இருக்காங்க. இன்னிலிருந்து நமக்கு ஏறுமுகம் தான் இந்த கூட்டணி. ஒன்றிணைந்தோம், வெற்றி எடுப்போம். வருகின்ற மே 23ஆம் தேதி மதுரையில் நம்முடைய கேப்டன் முதலமைச்சராக பதவியேற்கும் நாள் என்று கூறி தமிழக மக்கள் விரும்பும் வெற்றி கூட்டணியில் தமாக இணைந்துள்ளதாக அதன் தலைவர் GK வாசன் தெரிவித்துள்ளார். மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மக்கள் விரும்பும் கூட்டணியில்தான் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெறும் என்று தாம் ஏற்கனவே கூறியிருந்தபடி தற்போது அந்த கூட்டணியிலேயே இணைந்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். கட்சியின் எதிர்கால நலன் கருதியே இந்த முடிவை எடுத்துள்ளதாக GK வாசன் குறிப்பிட்டார். இருப்பினும் இந்த கூட்டணி முடிவை ஏற்றுக்கொள்வது அவரவர் விருப்பத்தை பொறுத்தது என்றும் தலைமை எடுக்கும் முடிவை தொண்டர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என கேட்டுக் கொண்டார். தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக இன்றைக்கு மக்கள் விரும்பும் கூட்டணியாக செயல்பட தொடங்கியிருக்கிறது. காரணம், தமிழக மக்கள் நேர்மை, எளிமை, தூய்மை, வெளிப்படையான நிர்வாகம்
இதனை நோக்கியே அவருடைய எண்ணம் இருக்கிறது. இயக்கத்தினுடைய முடிவை ஏற்றுக்கொள்வதும் ஏற்றுக்கொள்ளாததும் அவரவரின் தனிப்பட்ட சொந்த கருத்து. ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகார பகிர்வு அளிக்க ஒப்புக்கொண்ட ஒரே தலைவர் கேப்டன் விஜயகாந்த் தான் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் புகழாரம் சூட்டியுள்ளார். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஆனால் என்ன தவறு? தமிழ்நாட்டில் ஒரு நடிகர் என்கிற புகழோடு விளங்கிய எம்ஜிஆர் அவர்கள் தமிழ்நாட்டின் முதல்வராகிறார். ஆனால் எம்ஜிஆர் அவர்களோடு திரைப்படத்தில் தோன்றியவர் இன்றைக்கு தமிழக முதல்வராக நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். அவர்களுக்கெல்லாம் என்ன தகுதியோ அதைவிட சிறப்பான தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு இருக்கிறது என்பதை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தன்னுடைய பிறந்த நாளை வறுமை ஒழிப்பு நாள் என்று பிரகடனம் செய்தவர் அரசியலுக்கு வந்த பிறகல்ல, அவர் நடிகராக இருந்த போதே தான் தோன்றிய படங்களில் தான் நடித்த கதாநாயகனாக நடித்த ஒவ்வொரு திரைப்படத்திலும் ஏழை எளிய மக்களுக்காக, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக, பாடுபடுகிற பாட்டாளி மக்களுக்காக அவர் பேசியிருக்கிறார், நடித்திருக்கிறார். அது எத்தனையோ இளைஞர்களை கவர்ந்திருக்கிறது. திருமாவளவனை போல 25 ஆண்டு காலமாக கட்சியை உருவாக்கவில்லை என்றாலும், திருமாவளவரை போல ஊர் ஊராய் செல்லவில்லை என்றாலும், திருமாவளவரை போல பெரிய பெரிய போராட்ட களங்களை அமைக்கவில்லை என்றாலும், அவர் கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறார் என்று சொன்னால் அதற்கு அவர் திரைப்படத்தின் மூலம் தமிழ்நாட்டு மக்களுக்கு சொன்ன செய்திதான். வறுமையை ஒழிப்பதற்காக அவர் தன்னுடைய கருத்தை வெளிப்படுத்திய விதம்தான். இன்றைக்கு தன்னுடைய மகனை முதல்வராக்க வேண்டும் என்று ஒருவர் ஆசைப்படுகிறார். அவர் கட்சியை தொடங்கி 25 ஆண்டுகள் ஆகின்றன. அவரால் எதிர்க்கட்சி தலைவராக முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் ஒரு 30 தொகுதிகளுக்கு மேல் அவரால் போட்டியிட முடியவில்லை. எங்கள் கூட்டணிக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைப்பு விடுத்து காத்து கிடக்கிறார், ஒருவர் கூட போகவில்லை. ஆனால் கட்சி தொடங்கிய 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் எதிர்க்கட்சி தலைவராக பொறுப்பேற்றார். ஏன் அடுத்து கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் நாற்காலியில் அமரக்கூடாது? சிலர் கேட்கிறார்கள், மக்கள் நல கூட்டணியில் திருமாவளவனை ஏன் முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கவில்லை என்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், கேப்டன் விஜயகாந்த் முதல்வரானால் திருமாவளவன் முதல்வரானால்தான் பொருள். கேப்டன் விஜயகாந்த் முதலமைச்சர் நாற்காலியில் அமர்ந்தால் ஒடுக்கப்பட்ட மக்களின் அதிகார பகிர்வை பெற முடியும். ஏனென்றால் எம்ஜிஆர் அவர்களுக்கும் ஜெயலலிதா அவர்களுக்கும் இல்லாத ஒரு தகுதி கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு என்ன இருக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். ஒன்றை சொல்லுகிறேன், மிக முக்கியமான தகுதி. தமிழ்நாட்டில் மக்கள் நல கூட்டணி முன்மொழிந்திருக்கிற கூட்டணி ஆட்சி அமைப்பதற்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் முன்வந்திருக்கிறார். எம்ஜிஆர் இதற்கு உடன்பட்டது. மக்களுக்காகவே நான் என்று கூறும் ஜெயலலிதா ஊழல் பணத்தில் கோடிக்கணக்கில் சொத்துக்களை சேர்த்து வைத்துள்ளது ஏன் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் ஜி ராமகிருஷ்ணன் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த கூட்டணி வெற்றி பெற்றால் ஆணவ படுகொலையை தடுக்க தனி சட்டம் இயற்றப்படும் என்று குறிப்பிட்ட அவர், தமிழகத்திலிருந்து ஊழல் கட்சிகளான அதிமுக, திமுக கட்சிகளை அகற்ற வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோற்று அது தோற்கடிக்கப்பட்டு தாங்கள் ஆட்சிக்கு வரவேற்பு துடிக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் எந்த வகையிலும் ஊழலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. நமது அணி ஆட்சிக்கு வரும், ஊழல் சட்டத்தை கொண்டு வருவோம். சட்டத்தை கொண்டு வருவது மட்டுமல்ல, ஊழல் செய்து சம்பாதித்த சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்பதை இந்த கூட்டத்தின் கடமைப்பட்டிருக்கிறேன். விவசாயிகள் அம்மையார் ஜெயலலிதா 2011ஆம் ஆண்டு தேர்தலுக்கு வெளியிடுகிற என்ன சொன்னார் தெரியுமா? அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் விவசாயிகளுடைய தேர்தல் அடைப்போம், விவசாய அபிவிருத்தி அடைப்பதற்கு பாடுபடும் என்று சொன்ன 5 ஆண்டு கால ஆட்சியில் செய்தார்களா? செய்ய முடிந்ததா?
ஒன்றை மட்டும் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழகத்திலே கரும்பு விவசாயம் என்று வருகிறது உங்களுக்கு தெரியாதல்ல. கடந்த 2011ஆம் ஆண்டு அவர் ஆட்சிக்கு வருகின்ற போது சர்க்கரை உற்பத்தி என்பது 21 லட்சம் டன். 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2015ஆம் ஆண்டு சர்க்கரை உற்பத்தி என்பது 14 லட்சம் டன்னாக 7 லட்சம் டன் என்பது சர்க்கரை உற்பத்தி குறைந்திருக்கிறது. உற்பத்தி குறைந்தது மட்டுமல்ல, கரும்பை உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு கிட்டத்தட்ட 2000 கோடி ரூபாய் அரசு ஆலைகளா அல்லது தனியார் ஆலைகளா 2000 கோடி ரூபாய் அங்க பற்றாக்குறை அங்கே பாக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. நமது அணியின் சார்பாக சொல்லுகிறேன், நமது அணி ஆட்சிக்கு வருகின்ற போது அந்த விவசாயிகள் துடைப்பது மட்டுமல்ல, விவசாயிகளை ரத்து செய்வதற்காக மகத்தான நடவடிக்கை எடுப்போம் என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். கடந்த 5 ஆண்டுகளில் தமிழகத்திலே 7805 படுகொலைகள் நடந்திருக்கிறது. 21,000க்கு மேல் பெண்கள் மீதான வன்முறை நடந்திருக்கிறது. கடந்த 3 ஆண்டுகளில் 81 சாதி ஆணவ கொலை நடந்திருக்கிறது. நமது அணியின் சார்பாக சொல்லுகிறேன், தேசிய முற்போக்கு திராவிட கழக மக்கள் நல கூட்டணி தமிழ் மாநில காங்கிரஸ் அணியின் சார்பாக சொல்லுகிறேன், இது நமது ஆட்சிக்கு வருகிற போது கொலைகளுக்கு முடிவு கட்டுவதற்கு இங்கே சாதி ஆணவ கொலை நடைபெறுகிறது. அதை முற்றாக தடுப்பதற்காக சாதி ஆணவத்தை தடுப்பதற்கு தனியாக சட்டம் கொண்டு வரும் என்பதை இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். மதுவிலக்கு மற்றும் ஊழல் தொடர்பாக பேச திமுக மற்றும் அதிமுகவுக்கு அருகதை இல்லை என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் தெரிவித்துள்ளார். மாமண்டூர் மாநாட்டில் பேசிய அவர், தமிழகத்தை மாறி மாறி ஆட்சி செய்த திமுக மற்றும் அதிமுக கட்சிகள் மக்களின் கோடிக்கணக்கான பணத்தை கொள்ளையடித்து விட்டதாக சாடினார். தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் விவசாயிகள் கல்வி கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று முத்தரசன் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கை தளர்த்தி தமிழ்நாட்டு மக்களை, தமிழ்நாட்டு இளைஞர்களை, தமிழ்நாட்டு மாணவர்களை, தமிழ்நாட்டு இளம் பெண்களை சாராயம் குடிக்க வைத்த கட்சி திமுக, சாராயம் குடிக்க வைத்த கட்சி அண்ணா திமுக. ஆகவே தான் சொல்லுகிறோம், தமிழ்நாட்டில் மாற்றம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லுகிறோம். இந்த ரெண்டும் வேண்டாம், இந்த 2 கட்சிகளுடைய ஆட்சி தேவையில்லை. இதற்கு மாறாக மாற்று கொள்கையுடைய கொள்கை மாற்றம் தேவை, புதிய ஆட்சி தேவை என்று சொல்லுகிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாய பெருங்குடி மக்கள் தங்களுடைய வாழ்க்கைக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். உற்பத்தி செய்கின்ற பொருளுக்கு கட்டுப்படியான விலை வேண்டும் என்று போராடுகிறார்கள். கூட்டுறவு வங்கிகளில், தனியார் வங்கிகளில் பெற்ற கடனை திருப்பிச் செலுத்த முடியவில்லை. தனியார் வங்கிகள் அடியாட்களோடு, காவல்துறையின் துணையோடு விவசாயிகளை வீடு புகுந்து நிர்பந்திப்பதையும் அவர்களது வீட்டில் இருக்கிற பொருளை ஜப்தி செய்வதையும் கண்டோம். பல விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டு செத்து போனார்கள். விஜய் மல்லையா என்கிறவர் 9,000 கோடி கடன் பெற்றிருக்கிறார் தேசுடைமையாக்கப்பட்ட வங்கிகளில். அந்த கடனை திருப்பி பெறுவதற்கு மத்திய அரசிற்கு வக்கி இல்லை, மோடி அரசிற்கு வக்கி இல்லை. அதற்கு மாறாக 1/2 ஏக்கர், 1 ஏக்கர், 2 ஏக்கர், 5 ஏக்கர் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் பெற்ற கடனை திருப்பி செலுத்தவில்லை என்பதற்காக அவர்களை சாகடிக்கின்ற அரசாங்கமாக இன்றைக்கு இருக்கிற நம்முடைய மாநில அரசாங்கம் இருக்கிறது. அதே போல தமிழ்நாட்டில் இருக்கிற 5 லட்சம் கரும்பு விவசாயிகள் சர்க்கரை ஆலைகளுக்கு கொடுத்த கரும்பிற்கு மாநில அரசு தீர்மானித்த ஏறத்தாழ 1200 கோடி ரூபாயை இன்று வரையில் பெற முடியவில்லை. அவர்களால் வாங்க முடியவில்லை. மாநில அரசு அதற்குரிய நடவடிக்கை எடுக்கவில்லை. ஆகவே இந்த மக்கள் நல கூட்டணி அது வெளியிட்டிருக்கிற குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் விவசாயிகள் பெற்றிருக்கிற கடன் அனைத்தையும் தள்ளுபடி செய்வோம் என நாங்கள் அறிவித்திருக்கிறோம். நாங்கள் ஆட்சி அமைத்தால் கடன் தள்ளுபடியாகும். அதே போல கல்வி கடன் என்று ஒன்று வழங்கப்பட்டது. கடன் வாங்கியிருக்கிறார்கள். கடன் வாங்கிய மாணவர்களுக்கு படித்து முடித்த பிறகு வேலை கிடைக்கவில்லை. தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 90 லட்சம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் வீதியில் இருக்கிறார்கள், தெருவில் இருக்கிறார்கள். அவர்கள் பெற்ற கடனை திருப்பி வசூலிக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்து அவர்களது வீடு ஜப்தி செய்யப்படுகிறது. எங்கிருந்து கடனை திருப்பி செலுத்துவார்கள்? வேலை கொடுத்தால் சம்பளம் வாங்கி கடனை திருப்பி செலுத்த முடியும். வேலை கொடுக்கவில்லை, கடனை எங்கிருந்து திருப்பி செல்வது? நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அந்த கடனை ரத்து செய்வோம். அது மட்டுமல்ல,
இன்றைக்கு மாணவர்களுக்கு கல்வி கடன் வழங்குவதையே நிறுத்திவிட்டார்கள். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் கல்வி கடனை வழங்குவோம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. உண்மை செய்திகளை உள்ளது உள்ளபடி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் தொலைக்காட்சியுடன். வணக்கம்.